என்ன காலேப்பு, என்ன விஷயம்? இன்னைக்கு ஜெப கூட்டமே இல்லை, ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் பாஸ்டர். என்ன விஷயம் சொல்லுங்கள், பேசுவோம். நான் தூங்கி பல நாள் ஆச்சு. ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது? சரி, என்னைக்காவது ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்லைங்க பாஸ்டர். சரி காலேப்பு, சங்கீதம் 127:3 அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது பொய்யா? வேதம் தப்பு சொல்ல முடியாதுங்க பாஸ்டர். அப்போ யார் மேலே தப்புங்குதார்? அது என் மேலே தான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேங்க பாஸ்டர். அப்படின்னா என்ன தப்பு பண்ணுற, எங்கே தப்பு பண்ணுற, எப்படி தப்பு பண்ணுறன்னு யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 1:1 படி நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டான், இப்படி தான். ஆவியானோடைய ஆலோசனை கேட்டால் செவ்வையான பாதையில் நடத்துவார். நீ யாரோட உட்காந்து ஆலோசனை பண்ணுற யோசிச்சு பாரு. பிஸ்னஸ் பார்ட்னரோடையா, ஆவியானவரோடையா? அவர் ஆலோசனை கர்த்தர். நீ யாரோட ஆலோசனை பண்ணுற? யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதிச்சார். அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு ஆதியாகமம் 39:5 சொல்லுகிறது. அதுபோல் உன் நிமித்தம் உன் வீட்டை ஏன் ஆசீர்வதிக்கலை? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லுது. இது பொய்யில்லை என்பதார். ஜீவனுள்ள சத்திய வசனம் பொய்யே சொல்லாது. யோசிச்சு பார்த்து உன்னை மாற்றிக்குங்க. தாவீது பாவம் செஞ்சார், ஆனால் பாஸ்டர் சொல்லும்போது தன்னை திருத்திக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டார், மனம் திரும்பினார், வர வர விடுத்தி அடைந்தார். அதுபோல் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன், ஆமேன் பாஸ்டர்.